ஆல்ரெடி தமிழில் பார்த்தது வந்திருப்பீங்க. நான் வந்து திண்டுக்கல் போகிறேன். அண்ணன் வந்து வேலனும் தெரியும் உங்களுக்கு. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய வாட்டி வந்திருப்பாரு. நிறைய ஃபேமஸான ஆள் இவர். மொத்தம் 7.5 மணி நேரம் ட்ராவல். பஸ் வந்துச்சு. இங்கே ஏசி தான். ஏசி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்ன ட்ராவல்ஸ் சொல்லிட்டேன். மக்களே, குட் மார்னிங் எல்லாருக்கும். ஒரு முக்கியமான சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னா, நான் இன்னும் பஸ்ஸில் தான் இருக்கேன். மணி வந்து 6 மணி ஆகுது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 4:50க்கெலாம் நம்ம திண்டுக்கல் வந்துருக்கணும். இன்னும் வரல. நான் தான் சொல்ல பார்த்தீங்கன்னா பஸ்ஸாக இருந்து சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் டிலே ஆகும்ல. நல்ல வேலை இந்த பஸ் புக் பண்ணது. அதான் இப்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அதான் இங்கே இப்போ பார்த்தேன் மேப்பில் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம திண்டுக்கல் போய்ப்போம். ஸோ அதான் பஸ்ஸெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் இப்போது ஒரு லொக்கேஷன் போனோன்னா நீங்கள் கொஞ்சம் பிஃபோராகவே புக் பண்ணுறது நல்லது. அதான் ஸோ இப்போ நான் அதான் இப்போது இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்லாம் போய்டுவோம். ஒரு 6:30 அப்படிலாம் போய்டுவேன். நம்ம பரவாயில்ல, நம்ம 7:30 தான் நம்ம அங்கேருந்து ரூம்லேருந்து கேப் புக் பண்ணியிருக்காங்க. நான் ரூம் போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புறது கரெக்டாக இருக்கும். சரி, நான் வெளில காட்டுறேன் பாருங்கள். இது வந்து வடமதுரையாம் இந்த இடம். குட் மார்னிங். ஒரு வழியாக திண்டுக்கல் வந்தாச்சு. இப்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிலே. ஸோ எனக்கு வந்து இப்போ தான் கால் பண்ணாங்க. ஸோ இப்போ 2 கேப் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக வந்து 7:30 ஒரு கேபு. ஸோ அங்கேருந்து வேறு ஒரு லொக்கேஷன் போகணும். இப்போ வந்து அவங்களே கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இன்னொரு கேப் இருக்குது 8:30க்கு. ஸோ அதில் வந்துருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, டைம் இருக்குது, பொறுமையாக போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி போகலாம். வருங்க. அதான் ஏன் டிலே, எதுக்கு டிலேன்னு தெரில. சரி, அதுவும் நம்ம சொல்ல முடியாது. அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இனிமேல் ட்ராவல் பண்ணுறப்பெல்லாம் பிஃபோராக புக் பண்ணுறது நல்லது தான். டிலே ஆகிடுச்சு. ஓகே, அதான் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு தான். சரி, இங்கேருந்து ரூம் வந்து 500 மீட்டர்ஸ் அப்படி காட்சி. அதை அப்படியே தேடி போயிடலாம். நடந்தே போயிடலாம், 500 மீட்டர்ஸ் தானே. ஸோ வாங்க போகலாம். 20 minutes later. மக்களே, ஒரு வழியாக ஹோட்டலில் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் நம்ம ஹோட்டலு, பார்ஷன் கோட் 3 ஸ்டார் ஹோட்டல். உள்ள போகலாம். ஹோட்டல் வந்தாச்சு. ஒரு வழியாக உள்ளே போயிட்டு என்னென்னு பாருங்க. ஓகே மக்களே, ஒரு வழியாக ரூம் வந்தாச்சு. இதான் நம்ம ரூமு. இருக்கேன் பேக் கேமராவில். ஸோ என்ட்ரன்ஸு உள்ளே வரோம். இது ரைட் ஹேண்ட் சைடில் டாய்லெட் இருக்குது. இதுலேயும் ஒரு மிரர் இருக்குது. ஓகே, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது சுவிட்சு. இது ஆஃபா. இது என்னென்ன, இந்த ரூம் டெம்பரேச்சர், அந்த எதாவது எக்யூப்மெண்ட், அது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த சைடு இது டிவி இருக்குது. டிவி ஓடுமானு தெரியல, அது நம்ம போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே மொத்தம் பார்த்திங்கன்னா இது 2 பெட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் அவர் வந்துட்டுருக்காரு. 2 பெட்டு மொத்தம். ஸோ இதான் ரூமு. ஓகேங்களா. சோஃபா இருக்குது, ஒரு ஃபேனு. ஆனால் ஏசி ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது. இங்கே காற்று வருது. ஒர்க் ஆகுது. ஓகே, அடுத்தது இங்கே வரோம். இங்கே வந்தால் பால் பவுடர் இருக்குது, சுகர் இருக்குது, ரைட்டு டீ தூளும் இருக்குது, கெட்டிலும் இருக்குது. ஸோ அப்போ இதில் பிளாக் டீ போட்டு குடிச்சிடலாம். நான் டீ கடைக்கு போகலான்னு இருந்தேன். பேஸ்ட் வேறு வாங்கணும். சோப்லாம் எடுத்தேன், ப்ரெஷ் எடுத்தேன், பேஸ்ட் மறந்துட்டேன். அது வாங்கணுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா மிரர் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது 3 ஸ்டார் ஹோட்டலு. 5 நாள் இங்கே தான் இருக்க போகிறோம். வேறு என்ன, இந்த சைடு இருங்க, இது வாங்கணும். வேறு லெவல் வியூவை பாருங்கள். என்ன ஒன்று, இங்கே கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது பாருங்க. திண்டுக்கல் சிட்டியே தெரியுது. ஆஹா, வியூ வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இதில் வீடியோவில் பார்க்க எப்படி தெரில, நாங்கள் லைவாக பார்க்குறப்ப
ஐயோ வேறு லெவலில் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, கால் வருது. ஐயோ வேறு லெவலில் இருக்குது. நான் இது எதிர்பார்க்கவே இல்லைப்பா. டோரு, கிளாஸ் டோரு. இது திண்டுக்கல். நம்ம இது எங்கள் ஹோட்டல் வந்து மெயினான ஜங்ஷனில் இருக்கிறதுனால ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சென்னை மாதிரியே இருக்குது பில்டிங்ஸ்லாம். வேறு லெவல். ஓகே, இது நல்லா சன்செட் இந்த சைடு இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் சன்செட் அந்த சன்செட்டுன்ற சன்ரைஸ் மார்னிங்கில் சன்செட்டு எங்கே இருக்குன்னு தெரில. அங்கே ஒரு மலை தெரியுது தூரத்தில். தூரங்க எங்கள் கை எங்க அங்கே 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 இருக்கு மலை. ஆனால் இப்போ எனக்கு வந்து மறைச்சி இருக்கு. காலையில் அங்கத்தில் ஒரு மலை இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் ஈவினிங் கொஞ்சம் வெயிலெலாம் வந்ததுன்னா கொஞ்சம் கிளியராக தெரியும் போகுது. அங்கே அப்படியே ஒரு மலை போகுது, நல்லாயிருக்கும் போது வியூ. அகெயின் ரூம்குள்ளே வரலாம். இல்லை தான் கொடுத்துட்டாங்க, இல்லை உட்காந்து பார்க்கலாம் எப்படி இது. தங்கிட்ட காட்டு நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இல்லை நான் எனக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி சொல்கிறது, நான்லாம் எங்கே இருந்தாலும் தூங்கிடுவேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. ஸோ அடுத்தது சரி, இந்த பெட் எடுத்துக்கலாமா அந்த பெட் எடுத்துக்கலாமா? அது எடுத்துக்கலாமா? அது எடுத்துட்டா சரி, அவர் வரட்டும், அவர் என்ன சொல்ல இருப்பாரு. அப்புறம் நம்ம செலக்ட் பண்ணால் அது தப்பாகிடும். பார்க்கலாம் அவர் வந்து என்ன சொல்ல இருப்பாங்க, அப்புறம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கால் வந்துட்டே இது. சரி, அதான் அடுத்தது மெயினான விஷயம், நம்ம பாத்ரூமை விட்டவன். வாங்க பாத்ரூம் எப்படி இருக்குது பார்க்கலாம். பாத்ரூம் அதான் இதுலேயே ஒரு டோர் இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு காட்டிட்டேன். உள்ளே போகிறோம், வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஓகே, ஷவரும் இருக்குது. ஓகே, ஆஹா டோருங்க. நம்ம ஐட்டம்ஸ் மாய்ஸ்சரைஸ், அது இக்னிஸ் பை 5 எலமெண்ட்ஸ் மாய்ஸ்சரைசிங் ஷாம்பு கண்டிஷ்னரு கண்டிஷ்னரோட வருது. இது வந்து ஷவர் ஜெல். இது வந்து சோப்பு, சரிங்களா? இது ஆஹா, இது பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு போல இருக்குது. இதில் பேஸ்ட் இருக்கா? பேஸ்ட்டும் இருக்குங்க, கோல்கேட் இருக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை. பேஸ்ட்டு ப்ரெஷ் இருக்குது, அப்போ பிரச்சனை இல்லை. ப்ரெஷ் நான் கொண்டு வந்துட்டேன், சோப்பு கொண்டு வந்துட்டேன். ப்ரெஷ் இது பேஸ்ட் வாங்க தான் கீழே போகணுன்னேன், பிரச்சனை இல்லை. அதான் பேஸ்ட்டு வாங்கிட்டு அப்படியே டீ குடிக்கலான்னு பார்த்தேன். இப்போ பிரச்சனை இல்லை, நம்ம டீ வந்து அதிலே போட்டுக்கலாம். வேறு என்ன, அவ்வளோதான். நீங்கள் பாத்ரூம் வேறு என்ன இருக்கும், இது க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அதான் இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு வேலை மிச்சம். டீ இங்கேயே போட்டு குடிச்சிடலாம், பிளாக் டீ மாதிரி போட்டு குடிச்சிடலாம். சக்கரையும் இருக்குது, பேஸ்ட்டும் இருக்குது. ஸோ பல் தேய்ச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் டீ போட்டு குடிச்சிட்டு டிவி ஒரு தானே பார்த்து செக் பண்ணலாம். நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது, பொறுமையாக ரெடி ஆகிட்டு கிளம்பலாம். 1 hour later. ஒரு வழியாக குளிச்சு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதான் ட்ரெஸ்ஸு இருக்கும். ஸோ இதான் மேலே டிஷர்ட் வந்து இப்போதைக்கு இது போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து அது அஃபிஷியல் டிஷர்ட் போடணும், அது நான் கிளம்புறப்ப போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். அப்புறம் அவரும் இன்னொருத்தரும் வரேன்னு சொன்னார்ல, அவரும் வந்துட்டுருக்காரான். நான் இப்போ ரெடி ஆகிட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஷூ மட்டும் போடணும். இது டீ குடிக்கலாம் பார்த்தா இங்கே தண்ணியே வைக்கல, அதை போய்ட்டு வாங்கிட்டு வந்து டீ போட்டு குடிக்கலாம். இல்லைனா கீழே போகிறப்ப அங்கே ஹோட்டலில் எடுத்துனா போகிற மாதிரி தான் இருக்கும், அங்கே டீ சேர்த்து சாப்பிட்டு இட்லி தான் மோஸ்ட்டாக நான் சாப்பிடுவேன், பார்க்கலாம். அதான் கிளம்பியாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த ரூமில். அது நானே சும்மா ஃபஸ்ட்டு பார்த்தேன், இருங்க காட்டுறேன் அதை. ஓகேங்களா? இது ஒரு விஷயம். இங்கே ஒரு இது கபோர்டு மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இது இப்படி மூடி இருந்ததா, நான் வந்து இது ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இதை வந்து இப்படி வலிச்சு பார்த்தேன். அப்புறம் இங்கெல்லாம் வலிச்சு பார்த்தேன்னா நான் இது வரமாதிரி. அப்புறம் சரி, ஆனால் இங்கே உள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே
கபோர்டு மாதிரி இருக்குது. ஸோ அதான் எல்லாத்தையும் அதை உள்ளே வச்சுறேன் திங்ஸ்லாம். இப்போதைக்கு இங்கே ஒரு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது உள்ள நம்ம எதுவும் வைக்க போகிறதில்ல. கீழே வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் இதை முடிச்சிடலாமா? இது ஒன்று. செகண்ட் வந்து இது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டோர் இங்கே இருக்குங்களா, இது வந்து நான் இப்படி மூடிட்டு இப்படி வரும்போது என்னுடைய ஷேட் தான் போல இருக்குது. நாங்கள் வரது அங்கே மிரர் எனக்கு அதுக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. பார்த்தா பயந்துட்டேன் நான் ஒரு செகண்டு. ஸோ அதுதான் இதுவும் இல்லை. இது ஒன்று பார்த்தேன், அது ஜஸ்ட்டு இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, ஓப்பன் பண்ணுறோமா, மிரர் இருக்கா, மிரரில் பார்த்தோன்னா இங்கே ஒரு லோகோ, அதான் லைட் மாதிரி ஒரு லோகோ இருக்குது, அதாவது சிம்பிள் மாதிரி இருக்குது தான். ஃபஸ்ட் ஒன்று அதை பார்த்தேன் நான். சரி ஏதோ டிசைன் படுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்புறம் தான் பார்த்தேன் இங்கே லைட்டு கம்மியாக இருந்துச்சு. சரி லைட்டு போட்டு பார்த்தேன். போட்டு இங்கே லைட் இருந்துது. அதை ஒரு ப்ரெஸ் பண்ணால் லைட் ஏறுது. எப்படி வேறு லெவலில் இருக்கா? செம்மையாக இருக்குது. உள்ள டபுள் கிளிக் பண்ணலாம், வேறு லைட் மாதிரி தான். இல்லை ஆஃப் ஆகுது, இல்லை ஒரு லைட் தான் போடுது. எப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா? இதுமாதிரி நான் பார்த்துருக்கேன் வீடியோஸில். இப்போ லைவாக இப்போ தான் பார்க்குறேன். எப்படி இருக்குது பார்த்து நீங்களே சொல்லுங்கள். இருக்கா? எப்படி என்னோடய ட்ரெஸ் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குங்களா? சரி, அதான் இவரை தான் நான் கண்டுபிடிச்சேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. சரி இதை ஆஃப் பண்ணிடலாம். கரண்ட்டு சேவ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அதான் இதான் நான் கண்டுபிடிச்சேன். டிவி ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா? ஒர்க் ஆகல சொன்னேன். இப்போதைக்கு மியூட்டில் போட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் காப்பி ரைட்ஸ் வந்துடும். காப்பி ரைட்ஸ் வரும், டீ ரைட்ஸ் வரும், எல்லா ரைட்ஸும் வரும். பாட்டு தான் கேட்டுருந்தேன். ரூம் கிளம்பியாச்சு. இப்போ வந்து கேப் வந்த பிறகு அதில் போக வேண்டியது தான். இப்போ அங்கே போய்ட்டு வீடியோலாம் எடுக்க முடியாது, டைம் இருக்காது. ஏன்னா ஒர்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஒர்க் பண்ண வந்த இடத்துல வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காது. நம்ம ஒர்க் தான் மெயினாக, அதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இந்தமாதிரி ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த ட்ராவல், அதான் நான் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நான் விளையாடுறப்போ ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கேப். எனக்கு வந்து இப்போ எல்லா ரூம்லாம் இது பண்ணுறப்ப எங்களை அந்த ஞாபகம் தான் வந்தது. பசங்களோட ரூமில் இருந்தது, மேட்ச் போனது அதெல்லாம். ஸோ அதான் அகெயின் அதேமாதிரி ஏதோ ஒன்று அதுவாக நடக்குது. ஸோ அதான் நம்ம இப்போது வேலை பண்ணுறப்ப அங்கே வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் அதை எடுக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் வேலைலாம் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ரூம் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம வெளியில் எங்கே சுற்றி ஏதாச்சும் ஃபுட் விளாக் மாதிரியோ இல்லை ஏதாச்சும் கோவிலோ ஏதோ ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. ஃபேமஸான இடம் திண்டுக்கல்லில் ஃபேமஸு கூட்டு தான் சொல்கிறாங்க. இதில் நான் வரும்போது சொல்லி அனுப்பிச்சாரு. ஸோ அதை தாண்டி வேறு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி அது ஃபேமஸ்ஸு. ஸோ அது எதனா சாப்பிட முடிஞ்சால் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு எதனா ஃபேமஸாக இருந்தால் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு ஸோ அதான் நான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.